மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்தியோதயம் புத்தகத்தில் 8வது சாப்டர் ஆன்ம சமர்ப்பணம் பார்த்துட்ருக்கோம். இதில் பேஜ் நம்பர் 99, 100. இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்மளை முழுவதுமாக மாஸ்டர் கிட்ட ஒப்படைக்கிறது அப்படின்னும் போது அது நம்மளை சரணாகதி நிலைக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ சரணாகதி அப்படிங்கிறதுக்கு தசரத மன்னனுடைய மகன் பரதன் ஒரு அழகான உதாரணம். அயோத்தியனுடைய மக்களை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய சகோதரர் ராமரை திருப்பி ஊருக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக பரதன் காட்டுக்கு போன போது நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை பாபுஜி மாஸ்டர் நமக்கு சொல்றாங்க. மக்கள் எல்லாருமே ராமர் திருப்பி நாட்டுக்கு ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் கொடுக்கறாங்க. அப்போ பரதன் மக்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போறாரு. அப்ப ராமர் சொல்றாரு, பரதன் என்ன தலைநகருக்கு திருப்பி வர சொன்னாரு அப்படின்னா நான் வர தயாரு அப்படின்னு சொல்லி ராமர் பதில் கொடுக்கறாரு. எல்லாரும் அவர்கிட்ட வேண்டுகோள் விடுத்தப்போ அப்போ அங்க வந்தவங்க எல்லாருமே உடனே ராமரை கூட்டிட்டு போகிறதுக்காக வந்த பரதனை திரும்பி பாக்குறாங்க. அப்ப பரதன் அமைதியா சொல்றாரு, என்னுடைய கடமை அப்படிங்கிறது பின்பற்றி செல்றது தானே ஒழிய ஆணையிடுவதல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ராமர்கிட்ட என்னால அப்படி சொல்ல முடியாது, அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்றாரு. அப்போ நம்மள முழுமையா ஒப்படைக்கும் போது மட்டும்தான் கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகுது. அவர் என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாகுது. அப்போ அது நம்மள சரணாகதி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கூட்டிட்டு போகுது. பகவத்கீதையும் சரணாகதி நிலைய பத்தி நிறைய சொல்லியிருக்கு. பகவத்கீதையிலையும் இது சுலபமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒண்ணு இல்ல அப்படிங்கறதையும் சொல்லிட்டு பக்தியினுடைய ஆரம்ப விதிகளை கடைபிடிக்கிறதின் மூலமா நம்மளுடைய எல்லா புலன்களையும் இந்திரியங்களையும் இன்மை நிலைக்கு முழுமையா கொண்டு போனதுக்கு அப்புறமா தான் சரணாகதிங்கிறது ஆரம்பமாகுது அப்படின்றாங்க. பக்தியினுடைய ஆரம்ப விதிகள் அப்படின்னு நாம எடுத்துக்கக்கூடியது என்னன்னா, இதயத்துல அன்பு இருக்கணும், நம்மளுடைய இருப்புல ஒழுக்க கட்டுப்பாடு இருக்கணும், நம்மளுடைய மனோபாவத்துல ஏற்பத்தன்மை இருக்கணும், எல்லாத்தையும் ஏத்துக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருக்கணும். அப்போ இது எல்லாத்தையும் கலந்த மாதிரி ஒன்று சேர்ந்து நாம பிரார்த்தனை செய்யணும். அப்போ இதையெல்லாம் சேரும் போதுதான் பக்தியினுடைய ஆரம்ப விதிகள்லயே நாம முழுமை அடையறோம் அப்படின்றாங்க. அப்போ இதை நாம செய்யும் போது நம்மளுடைய புலன்கள்லையும் புலன் சார்ந்த உணர்வுகள்லையும் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு பற்றுணர்வற்ற ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்குள்ள உருவாகுது. அந்த நிலைக்கு நாம வரும்போது மட்டும்தான் நமக்கு சரணாகதி ஆரம்பமாகுது அப்படின்றாங்க. அந்த சரணாகதி நிலை ஆரம்பமாகும் போது நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்மளுடைய மாஸ்டரை மனித உறவுல இருக்கிற தெய்வீக நிலையிலுள்ள ஒருத்தரா எண்ணி அவருக்கு அடிபணிய ஆரம்பிக்கிறோம். அவரை நாம ஒரு பற்றுறுதியோடையும் மரியாதையோடையும் நேசிச்சு எல்லா விதத்திலையும் அவருடைய கவனத்தையும் ஆதரவையும் நாம கவர்றதுக்கு முயற்சி செய்யறோம் அப்படின்றாங்க. அப்ப இதுக்காக நாம அவர் கூட ஒரு உடல் அளவுல லௌகீக உறவு அப்படிங்கிற அந்த உறவை ஏற்படுத்திக்கிட்டு அதன் மூலமா அவர்கிட்ட நம்மளுடைய ஒரு தொடர்பை பலப்படுத்திக்கிறோம். அதாவது முதல்ல ஒரு பௌதீக மட்டத்துல ஒரு லௌகீகமான உறவை நாம ஏற்படுத்திக்கிறோம். அப்போ அது எந்த மாதிரியான உறவு அப்படின்னா, ஒரு தந்தையா நினைக்கிறோம், இல்லைன்னா ஒரு சகோதரரா நினைக்கிறோம், இல்லைன்னா ஒரு மாஸ்டராகவோ அன்பிற்குரியவராகவோ நாம எண்ண ஆரம்பிக்கிறோம். இப்ப இதெல்லாம் ஒரு ஆரம்ப கட்டம் அப்படின்றாங்க. அப்ப இந்த முறைய நாம ஒரு ஸ்ரத்தையோட நாம கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இதுவே ஒரு சீடருக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஏற்படுத்தப்பட்ட ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது இன்னும் கண்டினியூஸா அது வளர ஆரம்பிக்கும் போது அந்த வலிமையான தொடர்புங்கிறது நம்மள பக்தியையும் சரணாகதியும் இருக்கிற நிலைக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. குருவை ஒரு தாயா நினைக்கிறது அப்படிங்கிறது
சீடனுக்கு ரொம்ப பொருத்தமானதாகவும் சாதகமானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாபுஜி மாஸ்டர் சொல்றாங்க. அம்மா அப்படிங்கிறவங்க அன்பு, பாசம் இது எல்லாத்துக்கும் ஒரு கண்கூடான ஒரு உருவம். ஒரு தாயினுடைய இதயம் அப்படிங்கிறது மகன் என்ன தொல்லை கொடுத்தாலும் துன்பம் கொடுத்தாலும் அதை பொறுமையோட ஏத்துக்கிட்டு தன்னுடைய மகனுடைய சுகத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு இதயம் தாயினுடைய இதயம் அப்படிங்கிறது. அப்ப எப்பவுமே அவங்க அந்த பையன் எப்படி இருந்தாலும் அவனை பத்தியே ஒரு தாய் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதே மாதிரிதான் ஒரு சீடனுடைய ஆன்மீக தாயான குரு, அதாவது மாஸ்டர்னுடைய நிலை அப்படியும் அதுவும் இதே மாதிரிதான் அப்படின்றாங்க. அப்ப அதனால குரு எப்பவுமே தன்னுடைய குழந்தையான அந்த சீடனுடைய ஆன்மீக நலன்ல ஒரு நாட்டம் கொண்டவராகவே இருப்பாரு. மாஸ்டர் ஒரு தாய் மாதிரி தன்னுடைய சீடன் மேல ஒரு அன்பும் வச்சிருக்கிறதுனாலதான் மாஸ்டரோட நெருங்கின தொடர்பு கொண்ட அந்த பரம்பொருளினுடைய கவனமும் சீடர் மேல விழுது அப்படின்றாங்க. மாஸ்டர் சீடர் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு, அதனாலதான் மாஸ்டரோட அந்த நெருங்கின நிலையில இருக்கிற அந்த பரம்பொருளினுடைய கவனமும் சீடர் மேல ஆட்டோமேட்டிக்கா வருது அப்படின்றத சொல்றாங்க. தாயினுடைய பாசத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா நிறைய பேருக்கு குருவினுடைய பாசத்தை பத்தி தெரியாது. அதை விட குறைவா கடவுளோட பாசத்தை பத்தி தான் தெரியும். அதை விட குறைவாதான் கடவுளுடைய பாசத்தை பத்தியே தெரியும் அப்படின்றாங்க. தாயினுடைய பணியும் உண்மையான குருவினுடைய பணியும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. மாஸ்டர் சீடர் மேல வைத்திருக்கிற அந்த அன்புங்கிறது ஆன்மீக ரீதியிலான அன்பு அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல குஸ்ரோ அப்படிங்கிறவருடைய ஒரு அழகான வரிகள் ஒன்று மாஸ்டர் கொடுக்குறாங்க. அதாவது மாஸ்டர் சீடர் மேல வைத்திருக்கிற ஒரு அன்பை பத்தின அழகான கவிதை வரிகள். மாஸ்டருடனான இந்த அன்பின் பகடை விளையாட்டில் அவர் ஜெயித்தால் நான் அவருடையவன் மற்றும் நான் ஜெயித்தால் அவர் என்னுடையவர். இரண்டு வழிகளிலும் நாங்கள் ஒன்றாகிறோம். ஆகவே இங்கு வெற்றி தோல்வி அடைபவர் யார்? அப்போ மாஸ்டர் கிட்ட நாம சரணடைகிறதோ அல்லது மாஸ்டர் எங்கிட்ட சரணடைகிறது அப்படிங்கறதோ ஒரு பொருட்டே கிடையாது. நாங்க ஒன்னா இருக்கோம். அப்ப இந்த ஆன்மீக சூதாட்டத்துல அவர் எப்பவுமே தயாரா இருக்கிறாரு. அதோட மட்டுமல்லாம அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கறதுக்கும் அவர் தவிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் ஜெயிக்கிறதுக்காக காத்திருக்கல, அவர் எல்லாத்தையுமே இழந்து நமக்கு கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர்னுடைய அன்பு அப்படிங்கிறது ஒரு உன்னதம் வாய்ந்தது அப்படிங்கறத சொல்றாங்க. தாய் எப்படி எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத தன்னுடைய மகனுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய மாஸ்டர் ஆன்மீக குரு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம தாங்கிட்ட இருக்கிற ஆன்மீக செல்வத்தை ஒரு சீடனுக்கு அள்ளி கொடுக்கறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.